Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 2 basic algebraல exercise 2.10ல question number 3 வாங்க question குள்ள போலாம். Determine the region in the plane determined by the inequalities. அதாவது ரெண்டு inequalities கொடுத்திருக்காங்க. So 3x plus 5y which is greater than or equal to 45 or x which is greater than or equal to 0 y which is greater than or equal to 0. So all together நமக்கு 3 inequalities கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மூணுமே காமனாக எந்த ரீஜனில் ஷேட் ஆயிருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி எடுத்துக்கலாம். ஸோ 3x + 5y which is greater than or equal to 45. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்இக்வாலிட்டியை வந்து ஒரு ஈக்குவேஷனாக மாற்றிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் எடுத்துகிட்டு ஈக்குவல் டு மட்டும் போட்டுக்க போகிறோம். ஸோ அப்போ 3x + 5y which is equal to 45 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நீங்கள் மைண்ட்லேயே பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மைண்டில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மைண்டில் போடுறது ரொம்ப ஈஸி. நான் இப்போ இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ மைண்டில் போடும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸை 0ன்னு எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸை 0ன்னு எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? 5y = 45 வரும். அப்போ y = 45 divided by 5. ஆன்சர் வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எக்ஸை 0ன்னு எடுத்தோம். அப்போ ஒய்யோட ஆன்சர் வந்து 9ன்னு வந்துருச்சு. இப்போது ஒய் பார்ட்டை 0 பண்ணலாம். அப்போ ஒய் பார்ட்டை 0 பண்ணால் இது கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். 3x = 45. அப்போ x = 45 divided by 3ன்னு கிடைக்கும். which is gives you the value for 15. ஸோ இந்த பாயிண்ட்டை இப்போ நம்ம வந்து கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பிளாட் பண்ணலாம். ஸோ கிராஃபில் பிளாட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளோட கிராஃப். இப்போது x(x') y(y') இதோட ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 3 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அப்போ ஒரு பாக்ஸ் வந்து 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பிளாட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? 0,9 இல்லையா? ஸோ 0,9 அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த இடத்துல வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்தோம் அப்படின்னா 15 0. ஓகேவா? ஸோ 15 எக்ஸில் 15 ஒயில் 0ன்னும் போது நமக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இதை இப்போ வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பாயிண்ட் எடுக்கணும். ஸோ டெஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஆரிஜினில் பாஸ் ஆகலைன்றது இதை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அதனால நம்மளோட டெஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0,0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 0,0 இதுதான் நம்மளோட டெஸ்ட் பாயிண்ட். இதை வச்சு நம்ம இப்போ இந்த சம்மை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ நம்மளோட டெஸ்ட் பாயிண்ட் 0,0 அப்படின்றதுனால இதை இன்இக்வாலிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 3x + 5y which is greater than or equal to 45 இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸுக்கு பதிலாக 0 ஒய்க்கு பதிலாக 0. அப்போ ரெண்டுமே 0 ஆகிடும்ன்றதுனால 0 which is greater than or equal to 45ன்னு வரும். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். 0ன்றது வந்து 45ஐ விட அதிகம் கிடையாது. ஸோ அதனால நம்ம நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? நம்மளோட பாயிண்ட் என்ன எடுத்திருக்கோம்? இப்போ நம்ம 0,0 அப்படின்றது வந்து கரெக்டாக எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளேஸ். ஸோ இந்த பிளேஸுக்கு நாட் சாட்டிஸ்ஃபைன்றதுனால இதுக்கு ஆப்போசிட் சைடு தான் நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த சைட் ஷேட் பண்ணணும்னா இந்த சைடு தான் நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஷேட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ரீஜன் ஃபுல்லாக ஷேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் இன்இக்வாலிட்டியை பார்க்கலாம். நம்ம செகண்ட் இன்இக்வாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் which is greater than or equal to 0ன்னு இருக்கு. ஸோ நம்ம வந்து x = 0ன்னு எடுத்துப்போம். ஸோ இதுக்கு இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் வந்து 0 தான் அப்படின்றதுனால நான் வந்து ஸ்கேல் வந்து 3 எடுத்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒய்க்கு 3 6 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துக்க போறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கிராஃப்ல பிளாட் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 0 and 3. ஸோ 0 in x axis and 3 in y axis அப்படின்னும் போது நமக்கு வந்து இந்த இடத்துல வரும். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0 and 6ன்னும் போது நமக்கு இங்கே வரும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை ஜாயின் பண்ணாலும் அது திரும்பவும் y ஆக்சிஸ்லேயே தான் வரப்போகுது. ஸோ நம்ம ஒன்று ஜாயின் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா y ஆக்சிஸோட லைன் தான் திரும்பவும் இதோடைய பாயிண்டாகவே வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மறுபடியும் ஆரிஜினை வந்து டெஸ்டிங் பாயிண்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ டெஸ்டிங் பாயிண்ட்டை நம்ம இப்போ என்ன எடுக்க போகிறோன்னா லைக் 1,1ன்னு எடுக்கலாம். ஏன்னா ஆரிஜின் அப்படின்னும் போது 0 வந்துடும் இல்லையா? ஸோ 0 இருக்க வேண்டான்றதுக்காக நான் சும்மா ஒரு 1,1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1,1 அப்படின்னும் போது லைக் இது 0க்கும் 3க்கும் நடுவில் தான் வரப்போகுது. ஸோ இங்கே வச்சுக்கலாம் ஜஸ்ட் நம்ம ஒரு பாயிண்ட் 1,1 இதுதான் நம்மளோட டெஸ்டிங் பாயிண்ட்டு. அதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஸோ டிபியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1,1. ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அதாவது எக்ஸ் which is greater than or equal to 0ல நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போடணும். ஒய் இங்கே இல்லாததுனால நம்ம போடவே வேண்டாம்.
ஸோ இப்போ 1 பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது 0வை விட கிரேட்டர் தான். ஸோ இது என்ன இருக்குது அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ இட் சாட்டிஸ்ஃபைஸ் த இன்இக்வாலிட்டி. இது சாட்டிஸ்ஃபை பண்ணி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாயிண்ட் நம்ம இங்கே தானே வச்சுருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஷேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது நம்மளுடைய ஷேடிங் பாயிண்ட் வந்து இதை பேஸ் பண்ணி இந்த ஷேப்பில் தான் இருக்க போகுது. இப்போ நம்ம அந்த பார்ட்ஸை எல்லாத்தையும் நம்ம ஷேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் இன்இக்வாலிட்டியை சால்வ் பண்ணலாம். ஸோ நம்மளோட தேர்ட் இன்இக்வாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா y which is greater than or equal to 0. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணால் y equal to 0ன்னு வரும். இதுக்கு நம்ம டேப்லர் காலம் போட்டோம்னா y இருக்கிற இடத்துல 0 போடணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் ஸ்கேல் 3 எடுத்துருக்கிறதுனால எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ வேணால் கொடுக்கலாம். அதனால நான் 3 and 6ன்னு கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூவை நம்ம இப்போ கிராஃபில் பிளாட் பண்ணலாம். இதை இப்போ நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா அகெயின் y வந்து 0 இருக்கிறதுனால இது வந்து திரும்ப எக்ஸ்லேயே தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 0னா இந்த இடத்துல பாயிண்ட் வரும். அதே மாதிரி 6 0ன்றது இந்த இடத்துல வரும். இதை நம்ம இப்போ ஜாயின் பண்ணோன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து எக்ஸ்லேயே தான் வரப்போகுது. ஸோ இதை ஜாயின் பண்ணோன்னா நமக்கு இப்போ தேர்ட் பிளேன் கிடச்சிடும். ஸோ நான் சொன்னது உண்மை தான். இது இப்போ எக்ஸ்லேயே வந்தாச்சு. இதுக்கு இப்போ நம்ம வந்து டெஸ்டிங் பாயிண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம டெஸ்டிங் பாயிண்ட் அகெயின் இது ஆரிஜினில் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் வேணான்றதுனால இதுக்கும் சேம் நான் 1,1 அதாவது 2 பாசிட்டிவ் பாயிண்ட்டே எடுக்க போகிறேன். ஸோ 1,1 வந்து டெஸ்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ அகெயின் 1,1 அப்படின்னும் போது நமக்கு எங்கே வரும் இந்த டெஸ்டிங் பாயிண்ட்டு? இதே இடத்துல தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் வருது. இதை நம்ம இப்போ வந்து இன்இக்வாலிட்டியில் வச்சு சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இன்இக்வாலிட்டியில் பார்த்தோன்னா நம்மளோட டெஸ்டிங் பாயிண்ட் 1,1 அது வந்து y which is greater than or equal to 0ன்னு இருக்கிறதுனால 1 which is greater than or equal to 0. ஸோ 1ன்றது பார்த்தீங்கன்னா 0 விட கிரேட்டர் தான். அப்போ இது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைஸ் த இன்இக்வாலிட்டி. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இப்போ ஷேட் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்படி தான் ஷேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஷேட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ கொஷினில் என்ன கேட்குறாங்க? ஆல் த 3 ரீஜியன் எங்கே காமனாக ஷேட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த ரீஜனில் தான் 3மே காமனாக ஷேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம சொல்யூஷன். த சொல்யூஷன் இஸ் ஆல் த 3 இன்இக்வாலிட்டி ஷேடட் ரீஜன் அப்படின்னு போட்டு எண்ட் பண்ணிடுங்க. இதை நான் இப்போ தனியாக உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த 3 ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.